எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம கோலங்கள் வரிசையில் சூரிய கோலம் அல்லது வானவில் கோலம் அப்படிங்கிற கோலத்தை பார்க்க போகிறோம். இதுதான் அந்த கோலம். இதில் வரைஞ்சிருக்கிற மாதிரி வரையணும். 7 கோடுகள் போட்டு 7 முக்கோணங்கள் போடணும். இந்த மாதிரி பார்க்கும்போது 7 கோடுகள் போட்டு அதை ஒன்றாக சேர்க்கும்போது 3 பக்கமும் 7 முக்கோணங்கள் வரும். இந்த மாதிரி போட்டு அது விரியற மாதிரி வரையணும். அதாவது சூரியனை ஜெயதி ஜெயதி சூரிய சப்த லோகைக தீப என்று வணங்குகிறோம். அவன் 7 நாட்களுக்கும் உரியவன். கோலத்தின் முதல் வரி 7 முக்கோணங்களை உடையது. அதிலிருந்து விரிகிறது 7 ஒளி கதிர்கள். 7 என்பது பூரண எண்ணாகும். 7 என்பது விசேஷமான எண்ணம் கூட. சப்த ரிஷி, சப்த பாதாளம், சப்த தீபம், சப்த மாதா, சப்த ஸ்வர்க லோகம், சப்த சந்தஸ் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஸ்ரீ ஹனுமன் சூரியனின் சிஷ்யர். எனவே இந்த கோலம் அவருக்கும் மிக உகந்ததாகும். ஹனுமன் சகஸ்ரநாமத்தில் உள்ள இந்த ஸ்லோகம்: ஓம் சப்த பாதாள சரணாய நமக, சப்த ரிஷி கணவந்திதாய நமக, சப்தாப்திலங்கனாய நமக, சப்த த்வீபோரு மண்டலாய நமக, சப்தாங்க ராஜ்ய சுகதாய நமக. இப்படி 14 இடங்களில் அனுமன் வணங்கப்படுகிறார். இங்குள்ள முக்கோணங்களில் கூட்டுத்தொகை 7. இதை எல்லா நாட்களிலும் சன்னதியில் போடலாம். காரிய சித்தி உண்டாகும். கோலம் போட்டு முடித்தவுடன் அதன் மீது மஞ்சள் பொடியால் புள்ளியில் இட்டால் எடுப்பாக இருக்கும். இதை சூரியன் கோலமாக நினைத்து போட்டாலும் அனுமன் கோலமாக நினைத்து போட்டாலும் பலன் என்னவோ நிச்சயம் உண்டு அப்படின்னு அந்த புக்கில் கொடுத்துருக்கு. இந்த கோலத்தை போட்டு தினசரியோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமைகளில் இந்த கோலத்தை போட்டு ஆஞ்சநேயரை, சூரியனை, நீங்கள் சூரியனை நினச்சி போட்டாலும் சரி, ஆஞ்சநேயரை நினச்சி போட்டாலும் சரி, இந்த ஹனுமன் சகஸ்ரநாமத்தில் வர இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூக்கள் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம இந்த கோலத்தை போடும்போது நமக்கு காரிய சித்தி உண்டாகும். சூரியனோட அருளும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கோலம், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ததாஸ்து.